Hi students, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த நியூஸ் நம்ம யாசிரியக்கட்டும் இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் 6th கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. ஒரு 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இது, ரிப்பீட்டட் கொஸ்டின், போர்டு எக்ஸாமில் கேட்கக்கூடியது. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே இஃப் த ஏரியா ஆஃப் ஏ குவாட்ரிலேட்டரல் இஸ் 28 ஸ்கொயர் யூனிட்ஸ் whose vertices are -4, -2, -3, k, 3, -2 and 2, 3ன்னு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு குவாட்ரிலேட்டரல்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறது நார்மலாக ஃபார்முலா எழுதுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபார்முலா ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் நம்ம வந்து ஃபார்முலா எழுதுகிறோம். 1/2 x1 x2 x3 x4 x1 எழுதலாம், y1 y2 y3 y4 y1 ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதிக்கலாம். ஸோ நமக்கு இதில் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 28 ஸ்கொயர் யூனிட்ஸ் வந்து நமக்கு ஏரியான்னு சொல்லியிருக்காங்க. ஏரியா ஆஃப் ஏ குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும், கேவோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இந்த 1/2 அப்படியே எழுதுகிறேன் பாருங்கள். 1/2 இன்ட்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே லைனாக எழுதிக்கலாம். இதுக்கெலாம் நீங்கள் டயக்ராம் வரையணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாகவே நீங்கள் ஃபார்முலாஸ் இது x1 y1 x2 y2 x3 y3 x4 y4ன்னு சொல்லி டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். -4 -2 -3 k 3 -2 2 3 எதில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த பாயிண்டில் முடிக்கணும். -4 -2 ஸ்கொயர் யூனிட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுப்போம். ஓகேங்களா, இதனுடைய ஏரியாவே நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஸ்கொயர் யூனிட்ஸ் போகணுன்னு இல்லை, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போடாமல் இக்னோர் பண்ணிக்கலாம். 28 கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ இது வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ் தேவையில்லை. ஆஃப் இன்ட்டுன்னு போட்டு பாயிண்ட்ஸ் எழுதி ஈக்குவல் டு 28, இதுக்கு நம்ம ஸ்கொயர் யூனிட்ஸ் போடணும் சரிங்களா. ஏரியாவுக்கு நம்ம ஸ்கொயர் யூனிட்ஸ் போடணும், ஏன்னா ஏற்கனவே அவங்க ஏரியா கொடுத்துட்டாங்க. அதனால் பாயிண்ட்ஸ் இதை இங்கே எழுதிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவல் டு 28 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதலாம். இப்போ சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். 1/2 இன்ட்டு -4யும் கேவை மல்டிப்ளை பண்ணால் -4k கிடைக்கும். 3 × 2 6, 3 3s are 9, 2 2s are 4, -4ன்னு வரும். ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். 2 3s are 6 + 3k, 2 2s are 4, -4, 3 4s are -12 சரிங்களா. ஈக்குவல் டு 28 ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 வந்து அந்த சைடு அனுப்பிட்டு 56ன்னு மாறிக்கும். 28ஓட இந்த 2 மல்டிப்ளை ஆனால் 56ன்னு ஆகும். ஸோ இங்கே உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -4k மட்டும் இருக்குது, மீதி நம்பர்ஸ் தான் இருக்குது. இதை சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். 6 + 9 வந்து 15, 15ல் 4 போயிடுச்சுன்னா 11 சரிங்களா. அப்போ +11 தான் வரும், ஏன்னா பிக்கஸ்ட் நம்பர் ப்ளஸில் தான் இருக்குது சரிங்களா. அப்போ இங்கே இதையும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இங்கே 3k இருக்குது, மீதி நம்பர்ஸ் தான் நமக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம். -4 -12 வந்து -16, -16 + 6 அப்படிங்கும்போது -10ன்னு கிடைக்கும். இந்த 2 வந்து அந்த சைடு போகும்போது 28ஓட மல்டிப்ளை ஆகி 56 ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு கிடைக்குது இல்லைங்களா. இப்போ இந்த மைனஸால் இந்த 2 டேர்முக்கு நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். 4k + 11 -3k + 10, இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும், ஈக்குவல் டு 56. ஸோ இப்போ வந்து நம்ம கே டேர்ம்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி இருக்க தான் அந்த சைடு அனுப்பிக்கலாம். இது முதல்ல சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். -4 -3 சேம் சிம்பிள் இல்லைங்களா. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும். அப்போ -7kன்னு கிடைக்கிது. இந்த +11ஐயும் இந்த 10ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா +21 கிடைக்கும், ஈக்குவல் டு 56. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் -7kவை இங்கே லெஃப்ட் சைடில் வச்சுட்டு 56 மைனஸ் இந்த +20 அந்த சைடு வரும்போது மைனஸ்ன்னு வரும். -21, 6 - 1 5, 5 - 2 3ன்னு கிடைக்குது சரிங்களா. அப்போ -7k = 35. அப்போ எனக்கு k மட்டும் வேணும் அப்படின்னா 35 / -7 வரும். ஸோ அடிச்சிட்டிங்கன்னா 5 டைம்ஸ் இருக்குது. அப்போ கேவோட ஆன்சர் நமக்கு இது வந்து -1, இங்கே 5 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ கேவோட ஆன்சர் எனக்கு -5ன்னு கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ இந்த டேர்மில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் இப்போ ஃபார்முலா எழுதுகிறோம்.
ஏரியா அவங்களே கொடுத்துட்டாங்க 28ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த ஃபார்முலா படி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 28 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கால்குலேஷன்லாம் சிம்ப்ளிஃபை பண்ணும்போது நமக்கு கேவோட ஆன்சர் -5 கிடச்சிருக்கு. ஸோ என்ன ப்ராசஸ், ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஒன்று, நெக்ஸ்ட்டு பாயிண்ட்ஸ் அப்ளை பண்ணுற செகண்ட் ப்ராசஸ், நெக்ஸ்ட்டு வந்து கிராஸ் மல்டிப்ளை தேர்டு ப்ராசஸ், அப்புறம் லைக் டேர்ம்ஸ்லாம் இங்கே வச்சுட்டு கான்ஸ்டன்ட் அந்த சைடு அனுப்பி சிம்ப்ளிஃபை பண்ணுற ஃபோர்த்து ஸ்டெப் கேவோட ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ 4 ஸ்டெப்ஸ் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு நம்புகிறேன். திரும்ப திரும்ப ரீப்ளே பண்ணி பாருங்கள், கிளியர் ஆகிடும், நல்ல ஆள் மனசில் பதிவாயிடும். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.